தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் முதல் வாரம் 5ஆம் தேதி ஈஸ்டர் சண்டே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த செய்தியை உலகமெல்லாம் பறைசாற்றக்கூடிய அளவில் எல்லா சபைகளும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த செய்தியை உலகமெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் அடைந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் இயேசு ஜீவிக்கிறார் என்ற சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள். இயேசுவின் காலத்திலே நிறையா பேரை இயேசு உயிர்த்தெழுந்து வைத்தார். அப்போஸ்தலர்களும் அதை செய்தாங்க. ஆனால் திரும்ப அவங்கெல்லாம் இறந்தாங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார், அதன் பிறகு அவர் சாகலை, உயிரோடையே இருக்கிறார். அதுதான் உயிர்த்தெழுதல் சொல்றது. கடைசி நாட்களில் தேவ ஜனங்கள் உயிர்த்தெழப்பட்டு என்றும் தேவனோடு என்றும் மரியாதபடி இருப்பார்கள், ஜீவிப்பார்கள் என்பதற்கு முன் உதாரணமாக, முன்னோடியாக இயேசு உயிர்த்தெழுந்தார், இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த கடைசி வாரத்திலே, முதல் வாரத்தில் இயேசு உயிர்த்தெழுந்தார், கடைசி வாரத்திலே ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்னவென்றால், உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் இதே பூமியில இருந்தார். உடனே பரலோகத்துக்கு போயிடல. 40 நாள் இந்த பூமியிலே அவர் இருந்தார். அதை பற்றி ஒரு ஐயா எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ரொம்ப வேண்டிய ஒரு போதகர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு. சிலுவையில இயேசு 7 வார்த்தை பேசுறார் என்று எல்லாரும் சொல்றாங்க. நீங்க 8 வார்த்தை என்று நீங்க சொன்னதை எங்க சபைக்கு நான் அறிவிச்சிருக்கேன் ஐயா. யாரும் மறுப்பு சொல்ல முடியாது, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி 40 நாள் இருந்தார்ல, அப்பவும் அவர் 7 வார்த்தைகள் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய போதகர் சொன்னாருன்னு ஒரு ஐயாவுடைய பேரை சொன்னாரு. அதுல எனக்கு டக்குன்னு ஒரு சிந்தையாகி, அது எப்படி என் மூளைக்கு நீங்க வேலை கொடுக்குறீங்களே, அப்போ நான் அதை ஆய்வு பண்ணி அது எத்தனை வார்த்தை நான் கண்டுபிடிச்சி நான் என் மக்களுக்கு சொல்ல போகிறேன், உலகத்துக்கே சொல்ல போகிறேன்னு அன்னைக்கு அந்த ஐயா கிட்ட சொன்னேன். அப்போ அதில் நான் ஆராய்ச்சி செய்யும் போது, உயிர்த்தெழுந்த பிறகு அவர் 40 நாள் இருக்கும்போது 7 வார்த்தைகள் பேசலை, 39 வார்த்தைகள் பேசினார் என்பதை நான் கண்டுபிடிச்சேன். அல்லேலூயா. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் தானே இருக்கு, படிச்சு பாருங்கன்னு சொல்லல, ஆராய்ந்து பாருங்க. என்ன 7 வார்த்தைகள் பேசிட்டே வந்து உயிர்த்தெழுந்த பிறகு பேசினார் சொல்லும்போது அவர் ஐயா அவரை ரொம்ப மேன்மை பாராட்டி அவர் பைபிள் ஸ்காலர், அவர் பெரிய ஆளு, பெரிய அமைப்பு அப்படின்னு சொன்னார். அப்ப எவ்வளவு பெரிய ஆளுங்க சொன்னாலும் வச்சாலும் அந்த 7 வார்த்தையவே உடைச்சி 8ன்னு நம்ம நீங்க சொல்லும் போது 200 பேருக்கு மேல பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவை. யாரும் கமாண்ட்ல நம்மளை குறை சொல்லலை, அது ஏத்துக்கிறவும் செய்யலை. அதான் ஒரு சங்கடம். எதையாவது ஒன்று சொல்லுங்கன்னா எதையும் சொல்ல மாட்டாங்கிறாங்க. எப்படியோ நம்ம சத்தியத்தை சொல்ல நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே 39 வார்த்தைகள் பேசினார் என்பதை நான் கண்டுபிடிச்சேன். மத்தேயிலிருந்து அப்போஸ்தலர் நிருபம் வரைக்கும் நான் அதை ஆய்வு பண்ணியிருக்கேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், இந்த 5 புஸ்தகங்களை நான் ஆய்வு பண்ணும் போது, ஆராய்ச்சி பண்ணும் போது 39 வார்த்தைகளை அவர் பேசியிருக்கார் என்று நான் கண்டுபிடிச்சேன். இன்னைக்கு ஒரு விசேஷம் பாருங்க. நான் இந்த செய்தியை சொல்வேன் யாருக்கும் தெரியாது, குறிப்பா டாக்டர் சிவா பிரதருக்கு தெரியாது. அவர் இன்னைக்கு ஆராதிக்கும் போது இயேசு அடிபட்டார், பாடுபட்டார்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. ஆனா அவர் ஒரு குறிப்பா ஒரு வார்த்தை சொன்னார். என்னது? 39 அடிகளை அவர் வாங்கினாருன்னு. அது ஒரு தீர்க்க தரிசனமா அவர் வாயிலிருந்து சொன்னதை நான் என்னை ஆவியானவர் பலப்படுத்தி நம்ம சொல்ல போற செய்தியை ஆவியானவர் ஊக்கப்படுத்துகிறாரு, உற்சாகப்படுத்துகிறாரு. அது ஆமேன் என்று அவர் சொல்லுகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். 39 அடிகளை அவர் வாங்கினார். பழைய ஏற்பாடு 39 புஸ்தகமா இருக்கிறது. ஆகவே இதை ஆவியானவர் இந்த வார்த்தைகள்ல என்ன சொல்றார் என்பதை நம்ம கண்டறிவோம். இதெல்லாம் என்னையா கண்டுபிடிச்சுன்னா, சத்தியத்தை அறியும் போது சத்திய விடுதலையாக்கும். ஒரு வார்த்தை கூட பொய் சொல்லாது, ஒரு வார்த்தை கூட விருதாவாக அவர் பேசல. ஆகவே
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு தன்னுடைய உயிரை கொடுத்தாரே, அந்த ஆவியில அவர் அப்படியே பரலோகத்துக்கு போயிடல. அந்த ஆவியில தேவன் அவரை உயிர்ப்பித்து காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று 1 பேதுரு 3:18-19 போட்டிருக்கு. அந்த ஆவிகள் நோவா காலத்தில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் 8 பேர் பேழையால காக்கப்பட்டு மற்றவங்க எல்லாம் அழிஞ்சாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு குறிப்பு இருக்கு. அங்க போய் என்னத்தை பிரசங்கம் பண்ணாரு என்ற கேள்விக்கு 1 பேதுரு 4:6 இதற்காக மரித்தோர் ஆனவங்க, செத்து போனவங்க, மனுஷர் முன்பாக தண்டனை பெற்று செத்தது மாதிரி இருந்தாலும் தேவன் முன்பாக அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்ற வார்த்தை அங்க தெளிவா போட்டு, அவர்களுக்கும், அவர்களுக்கு இல்ல, அவர்களுக்கும், அப்படிப்பட்டவங்களுக்கும் 2வது சான்ஸ் அங்க இருக்கு என்ற அர்த்தம் தான். இப்ப மறுமையில மன்னிப்பு இருக்கா? ஜட்ஜ்மெண்ட் தானே, மன்னிப்பு இருக்கா அப்படின்னு சொன்னா இயேசு சொன்னாரு, இம்மையில் பரிசுத்தாவிக்கு விரோதமா பாவம் செய்தா இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லைன்னு சொன்னார். அப்ப மறுமையிலையும் மன்னிக்கப்படுறது உண்டு, மன்னிக்கப்படாததும் உண்டு. அந்த ஒரு குறிப்பை இயேசு சொல்லி இருக்கிறார். அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அந்த அடிப்படையில் மறுமையில ஜட்ஜ்மெண்ட்ல இந்த மக்களுக்கெல்லாம் சுவிசேஷம் இயேசு சொன்னதுனால அவங்க விசுவாசித்து நித்திய ஜீவன் அடைகிறாங்களா? அப்படி கடைசி வாய்ப்பும் கோட்டை விட்டு அவிசுவாசமா இருந்து அக்கினிக்கு போறாங்களா என்பது ஜட்ஜ்மெண்ட்ல தான் தெரியுமே தவிர இன்னைக்கு தெரியாது. ஆகவே அவர் 3 நாள் கன்வென்ஷன், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் சுவிசேஷத்தை அறிவிச்சு 3வது நாள் உயிரோட சரீரத்தில் 3வது நாள்ல சரீரத்தில் புகுந்து அதுக்குள்ள கல்லறையில அடக்கம் பண்ண பண்ணிட்டாங்க, கல்லெல்லாம் வச்சுட்டாங்க. அதன் பிறகு இயேசு அந்த கல்லை புரட்டி போட்டு, தேவதூதன் புரட்டி போட்டு இயேசு அங்கே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு அப்படியே பரலோகத்துக்கு போயிடல, 40 நாள் அளவு பூமியில இருந்தார். அந்த 40 நாள்ல பேசினாருன்னே போட்டிருக்கு. அந்த வசனத்தை பாருங்க, அப்போஸ்தலர் 1 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. எடுத்தவங்க டக்கு டக்குன்னு வாசிங்க. 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி கவனிங்க, பேசி அந்த பேசினார் இருக்கு இல்லையா, அது ஒரு சாதாரணமா எடுத்துக்கிற முடியுமா? சாதாரணமா உயிர்த்தெழுந்த இயேசு பேசுறது, உயிர்த்தெழுந்ததுக்கு முன்னாடி எவ்வளவோ பேசியிருக்காரு, எவ்வளவோ சத்தியம் சொல்லி இருக்கிறாரு. ஆனா உயிர்த்தெழுந்த பிறகு பேசுறது ரொம்ப விசேஷம் இல்லையா? ரோமர் 1:5 போட்டிருக்கு, அவர் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்ததுனாலே தேவகுமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்ப தேவகுமாரன் பலமாய் நிரூபிக்கப்பட்ட அந்த இயேசு பேசினார்னா என்ன பேசினார், என்னென்ன சொன்னார், எந்தெந்த விஷயங்களை தொகுத்திருக்க. 40 அடி யூதர்கள் பொதுவா குற்றவாளிகள் கொடுப்பாங்க. ஆனா 39 அடிகள் வரைக்கும் கொடுத்துட்டு 40க்கு போகாம திரும்ப மறுபடியும் எண்ணி அடிப்பாங்க. அவ்வளவு கொடூரமான போர் சேவர்கள் யூதர்களை பற்றி இன்னைக்கு தெசலோனிக்கர் புத்தகத்தில் படிக்கும்போது தேவனுக்கு துரோகிகள், இயேசுவை கொலை செய்தவர்கள், எங்களையும் பாடுபட்டவங்க, துன்பப்படுத்தினவங்கன்னு சொல்லி அந்த யூதர்களை எவ்வளவாய் அப்போஸ்தலர்கள் சாடி இருக்காங்க, குற்றம் சாடி இருக்காங்க என்பதெல்லாம் நம்ம தெரியும். ஆகவே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அது யூத மார்க்கம், யூத மதம், அது யூத கலாச்சாரம், அது வேற. அது அவங்க கிறிஸ்தவம் கிடையாது. உலகத்தில் எத்தனையோ மதங்கள் தோன்றுந்த மாதிரி அது ஒரு மதமா ஆக்குனாங்க, யூத சமயம் என்று சொன்னாங்க. ஆகவே அந்த சமயத்தை சேர்ந்தவங்க நம்ம இல்லை, யூதர்கள் நம்ம அல்ல, நாம இஸ்ரவேலர்களும் இல்லை, நாம கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் அர்த்தம் என்ன? கிறிஸ்தவை தரித்தவர்கள் அர்த்தம். பச்சை குத்துற மாதிரி
பூ குத்துற மாதிரி கேட்பின சகோதரிகள் குத்துற மாதிரி இயேசுவை தரித்தவங்க. வேதத்தில் அப்படித்தான் போட்டிருக்கு. கலாத்தியர் 3:27. அன்றியும் கிறிஸ்துக்குள்ளாக ஞானசானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அவர்கள் யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறார்கள். அந்த கூட்டத்துக்கு பேர் தான் கிறிஸ்த அவர்கள், கிறிஸ்துவை தரித்தவர்கள் என்று அர்த்தம். ஆகவே இந்த கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களால சகல ஜாதிகளையும் சீசராக்கி இயேசு கிறிஸ்துக்கு சீசர்களாக ஆனதுனால, சீசர்களுக்கு தான் முத கிறிஸ்தவர்கள் பேர் வந்ததுனால நம்ம பாக்கியசாலிகள், இயேசுவை தரித்தவர்கள். நாம உண்மையிலேயே கர்த்தருக்குள்ள நம்ம எந்த பிரயாசம் எடுத்தாலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பது காரியம்தான். ஆகவே இந்த பூமியில அவர் இயேசு 40 நாள் இருந்தார் இல்லையா? அந்த 40 நாள்ல என்னென்ன பேசினார் என்று சுருக்கமா சொல்ல போறேன். எல்லாரும் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை. வேகமா நான் 39 சொல்லும் போது வேகமா சொல்லி முடிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆகவே முதல் வார்த்தையிலிருந்து தொடங்குறேன். மத்தேயு 28 அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே வாழ்க என்று இயேசு வாழ்த்தினார். உயிர் திறந்த உடனே எல்லாரும் கல்லறையை பார்த்து போறாங்க. மகதலேனா மரியாளும் மற்ற சகோதரிகள் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. கல்லறை திறந்திருக்கு, ஆள் இல்லை. ஆகவே அங்கே மகதலேனா மரியாள் அழுது கொண்டிருக்கும் போது அந்த கூட வந்த சகோதரிகளும் கவலையோடு இருக்கும்போது இயேசு எதிர்பட்டு வாழ்க என்று வாழ்த்தினார். முதல் வார்த்தை வாழ்த்து செய்தி. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, அவரை விசுவாசிக்கிற நமக்கு ஆண்டவர் உயிர் தெழுந்த இயேசு சொல்ற அந்த அருமையான வாழ்த்து கண்டிப்பா பலிக்கும். விசுவாசிக்கிற நமக்கு அது பலிக்கும். வாழ்கன்னு சொல்றார். வாழ்கன்னா அது அர்த்தம் என்னன்னா, சாவே இல்லாம நீடோடி வாழ்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வேன்னு சொல்லி வாழ்த்த. பெருவாழ்வு என்பது பரலோக வாழ்க்கை தான். இந்த உலக வாழ்க்கை சிறு வாழ்க்கை. இன்னைக்கு இருப்போர் நாளைக்கு இல்லை. நம்ம அருமையான சகோதரர் ஜஸ்டினுடைய அண்ணே இறந்துட்டார். நேற்று நான் போய் பார்த்து, நானும் டேவிட் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு அடக்காராதனை ஒரு 11 மணிக்குன்னு சொன்னாங்க. முடிஞ்ச அளவில் நம்ம இதை முடிச்சுட்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்று இருப்போர் நாளை இல்லை. ஆனால் அவர் கர்த்தருக்குள்ள மறிச்சது பாக்கியம். அவர் இடைவிடாமல் காது கொஞ்சம் கேட்காவிட்டாலும் கூர்மையா வசனத்தை கேட்பாரு, ஆராதனையில் பங்கெடுப்பாரு. நம்ம தேவ ஆலயத்துக்குன்னு அவர் உதாரணத்துவமா காணிக்க கொடுத்து அந்த பாரம்பரியம், அந்த ஜப மாலை, உருட்ட மாலை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு, தாய் திகத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சு கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தார். ரொம்ப அருமையான சாட்சி. ஆகவே அவங்க பெருவாழ்வு, கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு அம்மா நேற்று அழுதுச்சு, ஐயோ ஆண்டவர் கைவிட்டார் என்று. இல்லம்மா, ஆண்டவர் எடுத்துக்கிட்டாருமா, தம்முடைய பிள்ளையை அவர் எடுத்துக்கொண்டார், இளைப்பாறுதல் இருக்காருமான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு சொன்னேன். உலகத்துல நீடோடி வாழ்வது வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் உலகத்தில் முடிஞ்ச அளவில் 120 வருஷம் சொல்லிட்டார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் மனுஷ வாழ்க்கை 120ன்னு சொல்லிட்டார். அது ரொம்ப சிரமமான வாழ்க்கை தான். 70 வாழ்க்கை பலத்தின் மிகுதியால் 80ன்னு தான் சொல்லியிருக்கு. அது கூட இப்போ வர்றது கஷ்டமா இருக்கு. ஆகவே இந்த உலக வாழ்க்கை நீடோடி வாழ்க்கையோ வாழ்த்தி பெருவாழ்வோ அல்ல. பரலோக வாழ்க்கையை பற்றி தான் இயேசு அங்கே சொல்றாரு. வாழ்க வளமுடன் வாழ்க என்று வாழ்த்துக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த வாழ்த்து உண்டு, அந்த பெருவாழ்வு உண்டு என்பதை நம்ம 1ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் வார்த்தையிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக இயேசு அதே மத்தேயு 28:10 சொல்றாரு, பயப்படாதீர்கள் என்றார். 10ஆம் வசனத்தை எல்லாம் செக் பண்ணிக்கங்க. நீங்க பார்த்துக்கிட்டே இருக்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எல்லாம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, பயப்படாதீர்கள் சொல்றாரு. நமக்கு முதல் எதிரியே பயந்தாயா. நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, எந்த ஒரு காரியம் ஆகுமோ, எந்த இது இருக்குமோ, பயத்தின் ஆவி தொடர்ந்து பிசாசி கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அடிமைத்தனத்தின் ஆவி அதுக்கு பேர். ரோமர் 8:15 அடிமைத்தனத்தின் ஆவி. அந்த
பயத்தின் ஆவி. ஆமா, பயப்படுறதுக்கு திரும்பவும் நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்ப அந்த அடிமைத்தனத்தின் ஆவி முத ஆதாமுக்குள்ள வந்தது. முத தோட்டத்துல இருக்கும்போது தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் பயந்து ஒளிந்து கொண்டேன்னு சொல்றேன். அந்த பயம் வந்ததே அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவன் மீறும் போது, கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகும் போது டக்குன்னு அந்த பயம் வந்து தொத்திக்கிறது. ஆகவே உங்களுக்கு பயம் வரும்போதெல்லாம் நீங்க என்ன நினைக்கணும்னா, ஆண்டவர் சமூகத்துல நான் இல்லை, ஆண்டவரோட நான் நெருக்கமா இல்லை, இருந்தா கடைசி இருந்தா இந்த பயம் எதுக்கு வருது? அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இயேசு 4 சுவிசேஷங்களை பார்த்தீங்கன்னா நிறைய தடவை இந்த வார்த்தை சொல்லியிருக்கேன். பயப்படாதே பயப்படாதே நிறைய முறை சொல்லியிருக்கேன். அதனால தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தயவு செய்து சொல்றேன், பயம்தான் நமக்கு எதிரி. பயத்தை புறம்பே தள்ளுங்க. பயம்னா என்னென்றே தெரியாம வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. லேலுயா. என்ன நடக்க போகுது? ஜானன்னா குணம் இல்லை. இந்த உலகத்துல ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போறதும் கிடையாது. ஏன் நம்ம உலகத்தையே கட்டி ஆடுற மாதிரி ஏன் பயப்படணும்? அதனால பில்லி சூனியம் சீவனை வச்சுட்டாங்களா, அதை வச்சுட்டாங்களா, இதாயிருமோ இப்படி ஆயிருமோ கற்பனை பண்ணாதீங்க. பயத்தின் ஆவி அப்படியே கனாவா வரும். அது அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு ஒரு பழமொழி இருக்கு. நம்ம எதை பயந்ததோ அதே வந்துடும். இப்போ யோபு அதை சொன்னான்ல, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, எனக்கு சுகமே இல்லை. யோபு 3:25 போட்டிருக்கு. அதே மாதிரி அவன் என்ன பயந்தானோ அது மாதிரி வந்துருச்சுன்னு அவன் சொல்றான். தேவன் அவனை சோதிக்கல, சாத்தானு அவனை சோதிக்கல, அவனா ஆப்பு வச்சுக்கிட்டான். அதை அவனே ஒத்துக்கிறான், நான் பயந்ததே எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி. பயம் வரும்போது பிசாசு அங்கே குடியிருக்கிறான், அங்கே கிரியை செய்யறான். அங்கே 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் சாகுறாங்க. அந்த அளவில் நம்ம பாடுபட்டான். அதனால தயவு செய்து பயத்தை புறம்பே தள்ளுங்க. இயேசு நமக்கு உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றாரு, பயப்படாதீர்கள். லேலுயா. உயிர்த்தெழுந்தவர் சொல்றாரு. 2வது வார்த்தை பயப்படாதீர்கள். 3வது வார்த்தை இயேசு தமது சீசர்களுக்கு கட்டளை இடுகிறார். மத்தேயு 28 அதிகாரத்தில் 18 - 20 வரை வாசிக்கும் போது, என்றார் சொன்னா அந்த வார்த்தை முடியுதுன்னு அர்த்தம். என்றார்னு சொன்னாலே அந்த வார்த்தை முடியுது. தொடங்குறது எப்படியோ என்றார்னு சொல்லும் போது அந்த வார்த்தை அது வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்து முடியுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் ஒரு வார்த்தையை எடுத்துக்கணும். அந்த 18ஆம் வசனத்திலே, வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரை பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றார். அந்த என்றார் சொல்லும் போதே அந்த வார்த்தை அதோட முடியுது. 3வது வார்த்தை தமது சீசர்களுக்கு கட்டளையிடுகிறார். இயேசு ஆலோசனை கர்த்தராக இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய சீடர்களுக்கு கட்டளையிடுகிறார், ஆர்டர் போடுகிறார். ஆகவே அந்த கட்டளைக்கு நம்ம எல்லாம் கீழ்ப்படுத்தி தான் ஆகணும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து எனக்கு மேன்மை இல்லை, அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் பிரசங்கியா இருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்கிறான். அதனால தேவ பிள்ளைகளே, அவருடைய சீடர்களாகிய நீங்களும் நானும் எந்த வகையிலும் சுவிசேஷத்தை சொல்லணும். இந்த சகோதரி இன்னைக்கு சாட்சி சொன்னாங்க. அது போல பக்கத்து வீடு, ஏத்து வீடு, நமக்கு பக்கத்தில் உள்ள நண்பர்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லுங்க, அவர் செய்த உபகாரங்களை சொல்லுங்க. இவைகள் சொல்லும் போது அது சுவிசேஷம் சொல்றதுக்கு அர்த்தம் தான், சத்தியத்தை சொல்றதுக்கு அர்த்தம் தான். ஆகவே வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டதுனால நாம் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவுக்கு மேல ஒரு மந்திரவாதி இல்லை, ஒரு பில்லி சூனியம் இல்லை, ஒரு செய்வன கிடையாது. இயேசுவுக்கு மேல ஒரு பெரிய எதிரி நமக்கு உலகத்தில் யாரும் கிடையாது. உலகத்திற்கு போனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்ற ரகசியத்தை மறந்துடாதீங்க. ஆகவே 3வது அவர் சீசர்களுக்கு அவர் கட்டளையிடக்கூடிய, ஆர்டர் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். கடலுக்கே கட்டளையிட்டார், அமைதலாயிரு, இறையாதே என்று கட்டளையிட்டார். அந்த காற்றும் கடலும் அப்படியே அவர் கீழ்ப்படுத்திச்சு. ஆகவே தேவ பிள்ளைகளே, அவருடைய கட்டளைக்கு நாம கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஸ்தாபனத்துக்கு அல்ல, ஸ்தாபன தலைவர்களுக்கு அல்ல, பாஸ்டர்களுக்கு அல்ல, இயேசுவுக்கு கீழ்ப்படிவது அவசியம். அல்லேலூயா. 4வதாக மார்க் 16 அதிகாரத்தில் 15 - 17 வரை படிக்கும் போது சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்றார்.
சுவிசேஷத்தை 4வது வார்த்தை சுவிசேஷத்தை பிரசங்கிகள் சொல்றார். சுவிசேஷம் சொல்றது பழைய ஏற்பாடு அல்ல. பழைய ஏற்பாடு பிரசங்கம் பண்றதுனால ஒருத்தர் ரட்சிக்கப்பட முடியாது. ஆண்டவர் மாதிரி நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் என்று அப்போஸ்தலர் 16:30 அதிகாரிகள் சிறை அதிகாரிகள் கேட்கும் போது அங்கே பவுல் என்ன சொல்றான்? பழைய ஏற்பாடையா சொன்னா? சொல்லல. என்ன சொன்னா? அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். அதுக்கு பேர் தான் சுவிசேஷம் சொல்றது. ஆகவே சுவிசேஷம் சொல்லத்தான் நம்ம அழைக்கப்பட்டோமே தவிர பழைய ஏற்பாடு சொல்றதுக்கு நம்ம அழைக்கப்படலை. பழைய ஏற்பாடை ஊர்வா மாதிரி தொட்டுக்கலாம். வரலாறுக்காக, புரிதலுக்காக, தெரிந்து கொள்றதுக்காக நம்ம தெரிந்து கொள்றது தப்பு இல்லை. ஆனால் ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் தான் இருக்கு. அவரால் என்று ஒருவராலும் ரட்சிப்பில்லை என்று அப்போஸ்தலர் 4:12 எழுதியிருக்கிறபடி அந்த நாமம் வெளிப்பட்டதே புதிய ஏற்பாட்டில் தான். இயேசு கிறிஸ்து தான் முதல் சுவிசேஷத்தின் ஆரம்பம்னே மார்க் 1:1 போட்டுச்சு. அவர் தான் ஆரம்பம். ஆகவே அந்த சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிங்கன்னு சொல்கிறேன். இது நற்செய்தின்னு அர்த்தம். நம்ம தமிழில் கரெக்டாக சொல்ல போனால் நற்செய்தி. சுவிசேஷம் என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை, காஸ்பல்னு சொல்கிறது ஆங்கில வார்த்தை. ஆகவே என்ன வார்த்தைகள் மறுவினாலும் பொருள் ஒன்றுதான். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த செய்தி தான் சுவிசேஷம் சொல்றது. அதை அறிவிங்கன்னு சொல்லி நம்முடைய சீடர்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். 5வதாக லூக்கா 24:17 ஏன் துக்கமாக இருக்கிறீர்கள் என்றார். அந்த 2 சீசர்கள் எம்மா ஊருக்கு நடந்து போறாங்க. அவங்க ரொம்ப கவலைப்பட்டு நம்பி இருந்தோம், இவர் தான் ரட்சிப்பாருன்னு நம்பி இருந்தோம், இவர் தான் மெசியா கிறிஸ்துன்னு நம்பி இருந்தோம், எங்களை தவிக்க விட்டுட்டு இறந்துட்டாரு, போயிட்டாரு, எங்களை விட்டு காணாமல் போயிட்டாரு, செத்துட்டாரு, ஒரு உடம்பு கூட எடுக்க முடியல, திருடிட்டு போயிட்டாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, சிலர் உயிரோடு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, புலம்பிக்கிட்டே போறாங்க. புலம்பிக்கிட்டே போகும்போது இயேசு அங்கே 5வது வார்த்தையாக ஏன் துக்கமுகமாய் இருக்கிறீர்கள் என்றார். ஆகவே தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் நம்ம தவிக்கிறோம், கலந்துறோம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நம்ம கேள்விப்பட்டாலும் அதை முழுசா நம்ப முடியாம நம்ம வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள்ல துக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், ரொம்ப மன சோர்வடைகிறோம். இயற்கை, மனுஷன் தானே நம்ம. ஆனா இயேசு நமக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, ஏன் துக்கமா இருக்கீங்க, என்ன இழந்தீங்க, என்ன பெற போறீங்க? கீதையில போட்டிருக்கு. என்ன கொண்டு வந்தா நீ எல்லாம் இழந்துட்டேன்னு சொல்றதுக்கு. அந்த கீதை, அந்த கிருஷ்ணன் சொல்றதெல்லாம் கிறிஸ்து தான் அந்த கிருஷ்ணனா மருவி செட்டப் பண்ணி அவங்க எழுதியிருக்காங்களே தவிர அதெல்லாம் உண்மை வரலாறு அல்ல. அதெல்லாம் கற்பனை கதைகள், காவியங்கள். அதனுடைய மூல பொருள் ஒன்று தான். அது கிறிஸ்துவை பற்றினது, வேற அல்ல. அல்லேலூயா. ஆகவே துக்கமுகமா நம்ம இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நம்ம வாழ்க்கையில துக்கம் வரும். இயேசு கொடுத்து கூட துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்துரமா இருந்தார் இருக்கு. துக்கங்கள் எல்லாம் வரும். அதுவே வாழ்க்கையா மாறக்கூடாது. எப்போதும் துக்கமாவே இருந்தோம்னா மனசு ரொம்ப உடைஞ்சிடும். ஆகவே துக்கங்கள் வருவது இயற்கை. ஆனா இயேசு நம்மோட பேசுகிற வார்த்தை, ஏன் இந்த மாதிரி துக்கமா இருக்கீங்க, இருக்காதீங்கன்னு சொல்லி நம்மை சேர்த்துக்கிறார். 5வது 6வது வார்த்தை லூக்கா 24:19 எவைகள் என்று கேள்வி கேட்கிறார். அவங்க பதில் சொல்றாங்க, ஏய்யா நீ அந்நியரா? எருசலேமே கலங்கிக்கிட்டு இருக்கு, எல்லாம் பெரிய ஒரு மகானா போய் திருவிழா அழிஞ்சு கொண்டுட்டாங்க, அவரை புதைச்ச இடம் பார்த்தா அவரும் இல்லாமல் காணாமல் போயிட்டாரு, உலகமே கலங்கிட்டு, எருசலேமே கலங்கிட்டு இருக்கு, நீ யாரு, நீ என்ன புதுசா, நீ இப்போ புதிய சொல்லி சொல்லும் போது எவைகள் என்று கேட்குற, என்னதுன்னு கேள்வி கேட்குற. நம்ம வாழ்க்கையில இயேசுவுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சாலும் நம்ம கிட்ட சில காரியங்கள் கேள்வி கேட்குறாரு. என்னத்தை நீ என்ன மாற்றி பேசிடுவாங்க, மாற்றி சொல்லிடுவான். அதனால நம்ம ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும்னு சொன்னாலும் என்னதுன்னு நீங்கள் ஜெபத்தில் சொல்லுங்க. ஜெபத்தில் ஆண்டவரே இந்த விஷயம் உங்களுக்கு சித்தமானால் நடத்தி தாங்க. குஷ்டரோகிய மத்திய 8வது அதிகாரத்தில் உங்களுக்கு சித்தமானால் எங்களை சுத்தமாக்க உமால் ஆகும்னு கேட்டாங்க. பாருங்க, எப்படி சுகமாகி தான் ஆகணும்னு வற்புறுத்தலை. குஷ்டரோகம் சாதாரணமாக சுகமாகாது, இன்னைக்கே மருந்து இல்லை. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வற்புறுத்தாம அவங்க ஒரு நல்ல ஜென்டில்மேனாக இருப்பாங்க. போட்டுக்கு உமக்கு சித்தமானால் எங்களை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். கண்டிப்பாக நீங்கள் செய்ய முடியும். ஆனால் உங்கள் சித்தம் வைக்கணும். நீங்கள்
சித்த வச்சா எங்களுக்கு சுகமாயிடும். அதில் ஸ்ட்ராங்காக நின்னாங்க அந்த விசுவாசம். உடனே இயேசு அதை அறிஞ்சு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று உடனே அவர்களை தொட்டு சுகமாக்கி முதல் அற்புதம் ஒரு குஷ்டரோகிகளுக்கு செய்தார். அல்லேலூயா. ஆகவே நம்மை கேள்வி கேட்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே நீங்க உங்களை கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு நீங்க எதையும் செய்யக்கூடாது. நம்ம எல்லா வகையிலையும் கேள்வி கேட்கிறார். ஒரு தகப்பே தன் பிள்ளைகளை கேள்வி கேட்கிற மாதிரி, ஒரு வாத்தியாரு மாணவர்களுக்கு கேள்வி கேட்கிற மாதிரி, நம்மை ஆண்டவர் மூத்த சகோதரனாக இருந்து நம்மை கேள்வி கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன், என்ன, எதுக்குன்னு கேள்வி கேட்கிறார். அதெல்லாம் நீங்க தைரியமா ஒண்ணு விடாம மறைக்காம சொன்னீங்கன்னா அதுக்கு விடை கொடுப்பார் ஆண்டவர். 7வது வார்த்தை லூக்கா 24 அதிகாரத்திலே 25 26 வரை படிக்கும் போது, மந்த இருதயம் உள்ளவர்களே என்று வைகிறார். அவங்க ஏப்பா தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, நீங்கள்லாம் பழைய ஏற்பாட்டுக்காரங்க தானே, பழைய ஏற்பாடு வாசிச்சவங்க தானே. ஏசாயா புத்தகத்துல எவ்வளவு பாடு மரணங்கள் போட்டிருக்கு, மோசே எவ்வளவு எல்லாம் சொல்லியிருக்கான், சங்கீதங்கள்ல எவ்வளவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நடக்க வேண்டாமா? அந்த நடந்து வர்றதுக்கு உயிர்த்தெழுதலும் உண்டு அங்க போட்டிருக்கு இல்லையா? உங்களுடைய பரிசுத்தமான அழிவை காண ஒட்டி என்று சங்கீதத்தில் இருக்கே. ஆகவே நான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உயிர்த்தெழுவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏன் இல்லை? இத்தனை புஸ்தகம் படிச்சிங்களே, இவ்வளவு நாளா வேலைக்காரங்களா இருந்தீங்களே, ஏன் உங்க இருதயம் மந்த இருதயம்லாம், புத்தி இல்லாத மந்த இருதயம் சொல்லி வைகிறார். ஆகவே நாம சில நேரங்களில் வேதத்தை அறிஞ்சாலும் சத்தியத்தை புரிஞ்சாலும் நாம சில நேரங்களில் மந்த இருதயம் உள்ளவர்களாக, மந்தாடிகளாக நம்ம காணப்படுகிறோம். மந்த இருதயம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். மகன் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நம்ம காணப்படணும். நம்ம இருதயத்தை நேராக்கி நல்ல இருதயம் உள்ளவர்களாய் நம்ம மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் அதை கடிந்து கொள்கிறார். 8வது வார்த்தை லூக்கா 24:36 சமாதானம் என்று திடப்படுத்துகிறார். சீசர்கள் கலங்கி போயிருக்காங்க. அந்த அம்மா ஒன்று சொன்னது, இவங்கெல்லாம் ஒன்று சொல்றாங்க, அது அம்மா ஊர்லேருந்து வந்தவே 2 பேர் சொல்றாங்க. என்னடாண்டு கலங்கி இருக்கும்போது அவங்க நடுவில் இயேசு தரிசனமாகி சமாதானம் என்று அவர்களை திடப்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கேன், உயிர் தெழுந்திருக்கேன், இனிமேல் சாக மாட்டேன், எப்பயும் நான் உங்களுடனே இருப்பேன் திடப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிறார். நீங்க ஆராதிக்கிற இயேசு ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்க போய்த்தானே இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கு இந்த மார்க்கம். எத்தனையோ பேர் அழிக்க பார்த்தாங்க, அழிக்க பார்த்தவங்கெல்லாம் அழிஞ்சாங்களே தவிர இந்த மார்க்கத்தை அழிக்க யாராலையும் முடியல. தோமா நம்ம இந்தியாவுக்கு கிபி 52 சுவிசேஷத்தை அறிவிக்க கேரளாவுக்கு வந்தார். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு சுவிசேஷம் அறிவித்து சென்னையிலே கிபி 72 இரத்த சாட்சியாக ஈட்டியால் குத்தப்பட்டு மறித்தார். சாந்தோம் சர்ச்சு, மவுண்ட் ரோடு அதுக்கு அடையாளம். ஆகவே இப்படியாக உயிரோடு இருக்கிறார் என்று சரித்திரபூர்வமாக சொல்லக்கூடிய அந்த இயேசு நம்மை திடப்படுத்துகிறார், சமாதானம் என்று கூறுகிறார். 9வது வார்த்தை லூக்கா 24 அதிகாரத்திலே 38, 39 ஏன் சந்தேகப்படுகிறீர்கள் என்றார். உங்க சந்தேகப்படுறாங்க, ஒரு ஆவியா இருக்குமோ, ஏதாவது ஒரு ஏவலா இருக்குமோ, என்னமோ ஒரு காத்து கருப்பா இருக்குமோ, என்னடான்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா மனுஷன் தானே, நம்மெல்லாம் மனுஷன் தானே. ஒரு காரியம் இருக்கும்போது டக்குன்னு நம்ம நம்ப மாட்டோம். ஆகவே நம்பாதவங்களை அப்படியே கைவிட்டு போயிடல, சந்தேகப்படுவங்களை அப்படியே கைவிட்டு நீ போகலான்னு சொல்லி நீங்க சரியா நடக்கலன்னு போகல, திரும்ப தேடி வருகிறார். ஏன் சந்தேகப்படுவீர்கள் என்று கேள்வி கேட்டு நம்ம சந்தேகத்தை போக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. 10வது வார்த்தை புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா என்று கேட்கிறார். லூக்கா 24:41 அவங்க சந்தேகப்படுறதுனால சந்தேகத்தை போக்குறதுக்காக அவங்களுக்கு முன்னாடியே சாப்பிடுவோம். ஏன்னா ஒரு ஆவி சாப்பிடாதுல்ல, அதனால நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு நான் சாப்பிட்டு அவங்களை நம்ப வைக்கிறேன்னு சொல்லி புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா என்றார். தேவ பிள்ளைகளே, நாம இயேசுவுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் நம்ம சேமித்து வச்சிருக்கிறோமா? ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்டயும் புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன கொடுக்க போறோம்? என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு உகந்த போஜனம்னு சொன்னார்.
ஆகவே அந்த சித்தத்தை நம்ம செய்யணுமா? செய்து கொண்டு இருந்தா அவர் ஏதாகிலும் உண்டான்னு சொல்லும் போது உண்டுப்பா, இங்க கேட்டு இந்த போஜனம் உண்டு, இதாவின் சித்தத்தை நான் செய்கிறேன், இது போஜனமா சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அவருக்கு. அல்லேலூயா. 11வது வார்த்தை தீர்க்க தரிசனங்களை அவர் சுட்டி காட்டுகிறார். லூக்கா 24:44 தீர்க்க தரிசனங்களை சொல்றது உங்களுக்கு தெரியலையா? 39 புஸ்தகம் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் 39 புஸ்தகம் இருக்கு. அந்த 39 புஸ்தகத்தில் உள்ளது தீர்க்க தரிசனங்கள் சொல்றாரு. அது என்னை குறித்து தான் எழுதிருக்குன்னு சொல்றேன். யோவான் 5:39 வாசிக்கும் போது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுத்தவைகளோ அவைகளேன்னு சொல்றார். வேத வாக்கியம் சொல்றது பழைய ஏற்பாட்டை தான் சொல்றார். ஆகவே பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக தீர்க்க தரிசனங்களாக இருக்கிறது. அதை சுட்டி காட்டுகிறார். அதை நீங்க நம்பலையா? அந்த நம்பிக்கைக்குரிய அந்த வார்த்தைக்குரிய அளவில் தான் இன்னைக்கு நான் ஊற்றி வந்திருக்கேன், என்னை நம்புங்கன்னு சொல்றார். 11வது வார்த்தை. 12வது வார்த்தை நீங்களே எனக்கு சாட்சிகள்னு சொல்லுகிறார். லூக்கா 24 45 49 வரை வாசிக்கும் போது எருசலேம் தொடங்கி உலகம் முழுவதும் சகல ஜாதிகளுக்கும் நீங்க சத்தியத்தை சொல்லுங்க, பாவம் மன்னிப்ப, மனம் திரும்பணும், எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கு சொல்லணும். அதுக்கு நீங்க தான் யாரு? சாட்சிகள் சொல்றாரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்ம சாட்சிகளா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. காட்சிகள் இல்லை, சாட்சிகள். ஆகவே கிறிஸ்தவன் சொல்றது பேர் வைக்கிறதல்ல, சிலுவை தொங்க போட்டு போறதல்ல, வீட்டில் வசனம் போட்டுக்கிட்டு பைபிளை தூக்கி தெருவில் நடக்கிறதல்ல. சாட்சியாய் வாழ்வது, சாட்சியாய் ஜீவிப்பது, பொய் பேசாம, பிராடு பண்ணாம, ஒரு பொருளை அபகரிக்காம, இச்சைகள் நமக்கு இல்லாம, எல்லா வகையிலையும் ஒரு கிறிஸ்தவன் இப்படித்தாவையா இருக்கணும், ஒரு தேவ பிள்ளை இப்படித்தான் இருக்கணும்னு மற்றவங்க நம்மளை மெச்சுற அளவில் சாட்சி கொடுக்குற அளவில் நாம ஆண்டவருக்கு சாட்சிகளா இருக்கணும் என்று அவர் சொல்லுகிறார். 12. 13வது வார்த்தை ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார். யோவானுக்கு வந்துருங்க. யோவான் 20:15 எல்லாரும் போயிட்டாங்க, மகதலேனா மரியாதை மட்டும் போகலை. இந்த கல்லறை பக்கத்திலேயே நின்று அழுதுகிட்டே இருக்கு. காணாமே, ஒரு வச்ச இடம் தெரியலையே, யாரா களவாண்டு போயிட்டாங்களா, பாடி கூட பார்க்க முடியலையே, ஐயோ இயேசு காணாமேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது இயேசு அங்கே அந்த அம்மா கிட்ட விட்டுட்டு போகாம, இதெல்லாம் ஒரு பொம்பளை தானே, எதுக்கு நம்ம சீசர் போகணும்னு போகாம அற்பமா எண்ணாம அங்கே அந்த கண்ணீரை பார்க்கிறார், அந்த அழுகையை பார்க்கிறார், பக்கத்திலே நிற்கிறார். சிறியே ஏன் அழுகிறாய் என்று கேள்வி கேட்கிறார். அல்லேலூயா. நம்மை ஒருபோதும் அற்பமா அவர் நினைக்கவே மாட்டார். நம்ம அழுதா, நம்ம கண்ணீர் விட்டா அவரால் தாங்க முடியாது. ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள் அழுதா நம்மளால தாங்க முடியாது. பிள்ளைகள் கண்ணீர் விடும் போது நம்ம வேதனைப்படுறோம், பிள்ளைகள் அழுகிறது நம்ம பொறுக்க மாட்டோம். அதை போல கோடி மடங்கு அதிகம் உள்ள பாசம் உள்ளவர் தான் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, நம்ம கண்ணீர் விட்டு நம்ம கதறும் போது, கண்ணீர் கசையும் போது உங்களுடனே இருப்பார், உங்க பக்கத்திலே நிற்பார். அதை விட அவர் வேற என்ன வேலை இருக்கு? அதனால அந்த ஸ்திரியே என்ற வார்த்தை அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்குங்க, உங்க பேரை போட்டுங்க. டேவிட்டே ஏன் அழுகிற? சிவாபிரதரே ஏன் அழுகிற? சாலமோன் ஐயா ஏன் அழுகுறீங்க? இந்திரஜித் ஐயா ஏன் அழுகுறீங்க? கேட்பார். சாந்தி ஏன் அழுகுறீங்க? கேட்பார். அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்குங்க. ஆகவே நம்மை தேற்றக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய, விசாரிக்கிற தேவனாக உயிர்த்தெழுந்த இயேசு காணப்படுகிறார். அல்லேலூயா. 14வதாக மரியாளே என்று பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். யோவான் 20:16. அந்த அம்மா தோட்டக்காரன்னு நினைக்கிறாங்க. தோட்டக்காரரு, ஐயா நீங்க எடுத்துட்டு போனீங்களா? அவரை எடுத்துட்டு போனா எனக்கு எங்களுக்கு சொல்லுங்க, சொல்ற இடத்த காட்டுங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லும் போது இந்த அம்மா இன்னும் தெரியாம இயேசு பக்கத்தில் நிற்கிறாரு. இயேசுன்னு தெரியல, அதனால இயேசு பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். அல்லேலூயா. சகேயுவே நீ சீக்கிரம் இறங்கி வான்னு பேரு கூப்பிட்டது போல, பேதுரு சீமோனே பேரு சொல்லி கூப்பிட்டது போல, பத்ம தீவில யோவானை பேர் சொல்லி கூப்பிட்டது போல ஆண்டவர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறவராய் இருக்கிறார். வாலிபனே எழுந்திருந்து பெயர் சொல்லி கூப்பிடுகிறவராய் இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளையோ, உங்களை என்னையும் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே உன்னை அறிந்தேன் சொல்றேன்.
இல்லாட்டா இந்த இடத்துக்கு நம்ம வர முடியாது. நீங்கள் உட்காந்துருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை, இந்த புரிதல், இந்த விசுவாசம்லாம் கரண்ட் இழுத்த மாதிரி உங்களை ஏன் இழுக்குதுன்னா, தானாக நம்ம வரவில்லை, தானாக நம்ம எதையும் செய்யவில்லை. நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பயப்படாதீங்க. மரியாளே என்று பெயர் சொல்லி பலப்படுத்துகிறார். 14 15வது வார்த்தை, என் சகோதரனுக்கு சொல் என்கிறார். அதாவது சகோதரர்கள் எல்லாரும் வந்து பார்த்து போயிட்டாங்க வெறுமையான கல்லறைய. அவங்களுக்கு சொல்லணும் இந்த செய்தி. நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க, நான் என்னை இயேசுன்னு ரபுனின்னு சொல்லி பக்கத்தில் போய் கட்டி காலில் அவனை விழுகிறான். அப்போ அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுல உனக்கு. அதனால நீ போ, சகோதரருக்கு என் சகோதரர்களுக்கு சொல்லு, நான் உயிர் திறந்த செய்தியை நீ போய் சொல்லுன்னு சொல்லி சகோதரர்களுக்கு சொல்லுன்னு சொல்லி பெண்ணுக்கு தான் சொல்கிறேன். சீசர்களுக்கு சொல்கிறது தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். சொன்னது உயிர் திறந்த செய்தியை ஒரு பெண்மணிக்கு தான், அப்போஸ்தலர்களுக்கே சீசர்களுக்கே சொல்லக்கூடிய அளவில் ஒரு பெண்மணியை தான் கர்த்தர் சொல்லுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. பெண்கள் ஒரு ரகசியத்தை நினச்சிக்கிட்டா அதை லேசில் 10 பேருக்கு சொல்லாமல் தூக்கம் வராது, பெண்களுடைய சுபாவம். அதனால தான் சமாரியா பெண்ணுக்கு இயேசு காட்சி அளித்து அந்த ஊரே அந்த அம்மாவை சொல்லிட்டான். 10 சீசர்கள் 12 சீசர்கள் சாப்பாடு வாங்க போனவன் ஒருத்தன் கூட இயேசுவை பற்றி சொல்லலை. இந்த அம்மா சமாரியா பெண்ணு அந்த ஊரையே திரட்டி இவர் தான் மெஸ்ஸியா, இவர் தான் கிறிஸ்துன்னு அறிய செய்தால் அந்த ஊருக்காரங்க சொன்னாங்க, தெரிய உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவர் வார்த்தையை நேரடியாகவே கேட்டோம், அவர் வருகிற வாழ்க்கை உலக ரட்சகர் அவர் தான் அறிஞ்சுக்கிட்டோம் சொல்லி யோவான் 4:42 அவங்க வாய்மொழியே சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த சமாரியா குடும்பம், அந்த ஊர் கிராமமே ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆகவே ஒரு சகோதரி அற்பமா நினைக்காதீங்க, எந்த சகோதரியை அற்பமா நினைக்காதீங்க. பொம்பளை, இது என்ன பொம்பளைன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் பொம்பளைகளை யாரும் கணக்கில் சேர்க்கறதே இல்லை, மதிக்கிறதும் இல்லை. அது சனாதன கொள்கை. ஆனால் தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லைன்னு சொல்றேன். எல்லாரும் அவருடைய படைப்பு, அவருடைய சீசர்கள், அவருடைய மக்கள், அவருடைய பிள்ளைகள். ஆகவே அற்பமாக எண்ணப்பட்ட அந்த பெண்ணிடத்துக்கு சுவிசேஷத்தையே சொல்லக்கூடிய உயிர்த்தெழுந்த செய்தியே சீசர்கள் சொல்லக்கூடிய அளவில் நீ முன்னோடியா, வாத்தியாரா இருக்குமா, நீ போமா, சொல்லுமான்னு சொல்றேன். அல்லேலூயா. 16வதாக சீசர்களுக்கு சமாதானம் கூறுகிறார். யோவான் 20:19 சீசர்கள் எல்லாம் கலங்கி போய் நிற்கிறாங்க. என்னடா செய்கிறது, என்ன இப்படி இப்போ ஆளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கவலையோடு இருக்கும்போது சீசர்களுக்கு இயேசு என்ன சொல்றார்? சமாதானம் கூறினார். அல்லேலூயா. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார்னு கொலோசியர் 1:20 வாசிக்கிறோமே. அப்போ மட்டும் அல்ல, உயிர்த்தெழுந்த பிறகும் அவர் சமாதானம் நேரடியாக சொல்லக்கூடியவராய் காணப்படுறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கு சமாதானம் இயேசு சொல்றார். அதனால உலக சமாதானம் வேண்டாம். மனுஷர்கள் சமாதானம் பண்ணுவாங்க, நாட்டுக்கு நாடு சமாதானம் சொல்லி இன்னைக்கு ட்ரம்ப் அமெரிக்கா ஈரான் யுத்தத்தில் சமாதானம் சொல்லி இன்னும் கூட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்கான், இன்னும் தாக்கிக்கிட்டு தான் இருக்கான். ஆகவே அந்த மாதிரி சமாதானம் அல்ல. நாட்டுக்கு நாட்டு சமாதானம், வீட்டுக்கு வீட்டு சமாதானம், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, அந்த சமாதானம் இயேசு சொல்லலை. இயேசு உண்மையான சமாதானத்தை சொல்றாரு. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக சமாதானம்னு கூறுகிறார். அல்லேலூயா. ஆகவே சமாதானம் என்பதுதான் சமாதானம், சம உரிமை, சம தர்மம், சம நீதி என்பதுதான் அதனுடைய பொருள். ஆகவே நமக்கு சமாதானத்தை கூறுகிற நல்ல இரட்சகராக அவர் காணப்படுகிறார். 20வது வார்த்தை 17வது என்னது, எத்தனை வார்த்தை? 17வது சீசர்களுக்கு சமாதானம் சொல்கிற அடுத்த அதுல 19வது வசனம் படிச்சிட்டீங்களா? சரி, அடுத்து யோவான் 20:21 நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்றேன். நான் உங்களை அனுப்புகிறேன். உலகமெல்லாம் போய் சுவிசேஷம் 3 வருஷம் நான் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கேன், 3 வருஷம் உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆகவே 21 இயேசு நம்மை சுவிசேஷத்தை சொல்ல அனுப்புகிறார் என்று நம்ம அறிகிறோம். அடுத்து
18வது வார்த்தையிலே யோவான் 20 அதிகாரம் 22 23 வரை பார்த்தீங்கன்னா பாவங்களை மன்னிக்க அதிகாரம் தருகிறார். பாவங்களை மன்னிக்க அதிகாரம் தருகிறார். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பாவங்கள், குற்றங்கள், எவ்வளவோ குறைகள் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கன்னு சொல்றார். நீங்க மன்னிச்சா உங்களுக்கும் மன்னிக்கப்படும் சொல்றார். ஆகவே எவர்களுக்கு மன்னிக்கிறீங்களோ அவங்களுக்கு நானும் மன்னிக்கிறேன்னு சொல்றாரு. எவர்களை மன்னிக்காதிருக்கீங்களோ நானும் மன்னிக்க. இதுதான் பாவ மன்னிப்பு சீட்டு உண்டாச்சு ஆட்சி சபையில. இதை வச்சு பாவ மன்னிப்பு சீட்டு வச்சு சம்பாதிச்சாங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, அவர் சமாதானம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். பாவங்களை மன்னிக்க நமக்கு அதிகாரமும் கொடுத்திருக்கிறார் என்ற காரியங்களை நம்ம அறியணும். அடுத்து எத்தனாவது வார்த்தை? 19 சொல்லிட்டோம்ல. அந்த 20ல மீண்டும் சமாதானம் கூறுகிறார். யோவான் 20:26 மீண்டும் சமாதானம் கூறுறாரு. அங்கே சமாதானம் கூறுகிற தேவனா இருக்கிறார். அடுத்து 23ஆம் வசனத்தில் லூக்கா 20 அதிகாரம் 27ல 23வது வார்த்தை. அடுத்த புத்தகத்துக்கு வந்துடும். தோமாவிடம் விசுவாசியாயிருன்னு சொல்றாரு. அதாவது அவன் நம்பல. எல்லாரும் உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்லும் போது தோமா மட்டும் நம்பல. அவரு கைகளில் காயங்களில் விரலை விட்டு பார்த்தாலோடைய நம்ப மாட்டேன்னு சொல்றார். அவனுக்காகவே இயேசு 8 நாளைக்கு பிறகு தரிசனமாகி, தோமாவே உன் விரலை இங்கே போடு, என் காயத்தை பாருன்னு சொல்லும் போதே அவன் அதுக்கு பிறகு அது தொட்டு டெஸ்ட் பண்ணலை. ஆண்டவரே என் தேவனேன்னு விழுந்துட்டான் காலில். அதான் சொல்றாரு, தோமாவே விசுவாசியாயிரு, நீ அவிசுவாசியா இருக்காத அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்றாரு. 24ஆம் வார்த்தையில காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் என்னை நம்புறவங்க பாக்கியவான்கள் சொல்றாரு. 29ல சொல்றாரு. அது 20 அதிகாரம் 29ல என்னை காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள் சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாம் இயேசுவை பார்க்கல, உயிர் தெழுந்ததை நான் நம்புறோம், விசுவாசிக்கிறோம். தோமாவோட நம்ம பாக்கியவான்கள் அந்த அர்த்தத்துக்கு தான் சொல்கிறேன். ஆகவே காணாதிருந்து விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள் சொல்றாரு. அதுல 25வதாக 21:5 பார்த்தீங்கன்னா சீசரிடத்திலே புசிக்க கேட்கிறார். பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்று அங்கே பிள்ளைகளிடத்திலே புசிக்க கேட்கிறார். 26ஆம் வார்த்தையாக வலதுபுறம் புறத்தில் வளைய போடுங்கன்னு சொல்றாரு. இந்த 6ஆம் வசனம் யோவான் 21:6. ஆண்டவரே புசிக்கிறதுக்கு உங்ககிட்ட எங்ககிட்ட ஒன்றும் இல்லை, முழுவதும் நாங்கள் மீன் பிடிக்கிறோம், ஒரு மீன் அகப்படலைன்னு சொல்லி கவலைப்படும் போதே வலதுபுறம் போடுங்கன்னு சொல்றாரு. வலதுபுறம் ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கும், இடதுபுறம் சாபத்தை குறிக்கும். இயேசு செம்பரி ஆடுகளை வலதுபுறத்தில் நிறுத்துகிறார். இயேசு ஜெயங்கொண்டு என் பிதா வலது பாசத்திலே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அதனால வலது பாரம் உள்ளவங்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே வலதுபுறத்தில் உள்ளவங்களை கூப்பிடுறாரு. அந்த இடதுபுறம் சபிக்கப்பட்டது. 41ல் மத்தேயு 25:41 இடதுபுறத்தில் உள்ளவங்களை பார்த்து சபிக்கப்பட்டவங்களேன்னு சொல்றாரு. அதனால இடதுபுறம் சபிக்கப்பட்டது, வலதுபுறம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால வலதுபுறத்துல வளைய போடுங்கன்னு சொல்றாரு. வலை என்பது நம்முடைய தொழில். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ தொழில் பண்றோம், முடியலன்னா என் நாமத்தினாலே என் பேரை சொல்லி நீங்க வலதுபுறத்துல ஆரம்பிங்கன்னு சொல்ற மாதிரி வலையை மாத்தி போடுங்கன்னு சொல்ற மாதிரி அடுத்து அவருடைய நாமத்தினாலே ஒரு காரியம் தொடங்கும் போது அது மீனை இழுக்க முடியல, அவங்களால இழுக்க முடியல, அவ்வளவு மீன் கிடைச்சிச்சு. ஆகவே தேவன் உயிரோடு இருக்கும்போது, சரீரத்தில் உயிரோடு இருக்கும்போது முதல் அற்புதம் எப்படி பேதுருக்கு செஞ்சாரோ, உயிர்த்தெழுந்த பிறகும் அதே அற்புதத்தை அவனுக்கே செய்து அவனை புரிய வைக்கிறார். அல்லேலூயா. 27ல் மீன்களை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. யோவான் 21:10 அந்த சிலவற்ற மீனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மீனை சொல்றார். மீன் மனுஷனை குறிக்கும். உங்களை மீன்களை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, மனுஷனை பிடிக்கிறத ஆக்குவேன்னு சொல்றார். ஆகவே மனுஷர்களை மீன்களை பிடிக்கக்கூடியவங்களாய் மாத்துகிறார். ஆகவே ஆத்துமாக்களை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. நீங்க அறுவடை செய்த ஆத்துமாக்கள் எங்க? அது கொண்டு வாங்க. நிற்கிறாங்களா? நிலைச்சு நிற்கிறாங்களா? கர்த்தருக்குள்ள இருக்காங்களா?
அந்த ஆத்துமாக்களை என்கிட்ட கொண்டு வாங்க. ஆத்துமா அறுவடை செய்கிறவன் ஞானவான், அறிவாளி. அல்லேலூயா. அது 28ஆம் வார்த்தையாக வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று கூப்பிடுகிறார். யோவான் 21:12 போட்டு வாருங்கள்னு சொல்றார். ஆகவே போஜனம் உண்டா என்று நம்மை கேட்டவர் நமக்கே போஜனம் கொடுக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய இயேசு நமக்கு போஜனம், ஆவிக்குரிய போஜனத்தை தருகிறார். ஆவிக்குரிய மன்னாவை தருகிறார். ஆவிக்குரிய ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். பரலோகத்திலே உலக பிரகாரமான புசிப்பும் குடிப்பும் இல்லையே தவிர ஆவிக்குரிய புசிப்பும் குடிப்பும், ஆவிக்குரிய ஜீவ தண்ணீர், ஆவிக்குரிய மன்னா அங்கே மறைந்திருக்கிறதை நாம ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியதை சாப்பிடுவார்கள். அல்லேலூயா. ஆகவே இயேசு வாருங்கள் அப்படி போஜனம் பண்ணுங்கன்னு சொல்றார். ஜெயம் கொள்ளுகிறது எவனோ அவன் என்னோட கூட உட்காரபடி அருள் செய்வேன். ஒருவன் நீ சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோட என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்னு சொல்லுவார். அந்த அர்த்தத்துக்கு தான் இங்கே வாருங்கள்னு கூப்பிடுகிறார். 29ஆவதாக பேதுருகிட்ட சொல்றாரு 15ஆம் வசனத்துல, பேதுருவிடம் நீ அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறார். அன்பா இருக்கிறாயான்னு கேட்கிறார். அப்ப அவன் நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர்னு சொல்றான். 30வது வார்த்தையாக அதே 15ஆம் வசனம் கீழ் பகுதியில் என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். முதலாவது சின்ன குட்டியிலிருந்து நீ மேயி, பெரிய ஆடுகளை வரணும்னா சின்ன குட்டியிலிருந்து வளர்க்கணும் நீ. அப்போ இளமையான ஆரம்ப விசுவாசிகளை நீ மேயி, ஆரம்ப ஆள்களை நீ அடிப்படையிலிருந்து நீ கொண்டு வா என்று குட்டின்னு சொல்ற, ஆட்டு குட்டின்னு சொல்ற. அடுத்து பாருங்க, மாறுது அந்த வார்த்தை. 31வது வார்த்தையாக 2ஆம் முறை அன்பா இருக்கிறாயா என்று பேசுகிற 16ஆம் வசனம். அவன் திரும்ப நேசிக்கிறேன்னு தான் சொல்றான். அன்பு வேற, நேசம் வேற. ஆகவே அன்பா இருக்கிறாய் என்று 2 முறை சொல்லும் போது நேசிக்கிறேன்னு தான் அவன் சொல்றான். ஆகவே அந்த 16ஆம் வசனத்துல கீழ்ப்பகுதியில 32வது வார்த்தையாக என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். சின்ன குட்டிய உருவாக்கி பெரிய ஆடாக அதை மாற்றி பெரிய ஆடாக வளர்த்து அந்த ஆடுகளையும் நீ மேய்க்கக்கூடிய அளவில் நீ மேய்ப்பனா இருக்கணும். சின்ன சண்டை கிளாஸ் மாதிரி நடத்திக்கிட்டு போகாமல் பெரிய ஆளுகளுக்கும் ஹெவி டோஸ் கொடுக்குற அளவில், பலமான ஆகாரம் கொடுக்குற அளவில் பாலை மட்டும் நீ கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. பலமான ஆகாரமும் நீ கொடுக்கணும் என்பது தான் அந்த ஆடுகள், பெரிய ஆடுகளை மேய் என்று அங்கே சொல்லுகிறார். 33ஆம் வார்த்தையாக 3ஆம் முறை என்னை நேசிக்கிறாயா என்றார். ஏன் அந்த வார்த்தைக்கு வர்றாருன்னா, 2 தடவை அன்பா இருக்கிறான்னு கேட்டவர் அவன் நேசிக்கிறேன் 2 முறை சொன்னதுனால 3வது இவரு அப்ப நீ நேசிக்கத்தான் செய்யறியா, அப்ப நீ அன்பா இருக்கலையா? நேசம் வேற, அன்பு வேற. இந்த வித்தியாசங்களை அவன் தெரியாதனால 3 முறையும் இதே சொல்றாருன்னு அவன் நினைச்சதுனால எல்லாமே நீர் அறிவீர்னு அழுகிறான். 34வது பாயிண்டாக கீழ்ப்பகுதியில யோவான் 21:17 கீழ்ப்பகுதியில் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த மெச்சூரிட்டியா உன்னைய வளர்க்கணும், உன்னைய பெரிய பெரிய ஆடுகளுக்கு நீ சுவிசேஷம் சொல்லணும், இந்த வித்தியாசத்தை நீ அறியணும், அதனால நீ ஆடுகளை மேய்க்கணும் அப்படின்னு சொல்ற. அடுத்து 35வது பாயிண்டாக யோவான் 21:18 வாசிக்கும் போது மெய்யாகவே சொல்றேன் அப்படின்னு சொல்லி பேதுருடைய மரணத்தை பற்றி சொன்னார். நீங்கள் அடுத்து இங்கே 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன விதமாய் மரணம் அடைகிறான் என்பதை சுட்டி காட்ட இதை சொன்னார்ன்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே மெய்யாகவே சொல்றேன். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவன் சாட்சியாக அறிவித்த இந்த சீசர்கள் ஊழியம் செய்யும் போது கிபி 68 ராயனால தலைகீழ சிலுவையில் அறையப்பட்டு பேதுரு மரிச்சான். தலைகீழ சிலுவையில் எஸ் வடிவில் அடிக்கப்பட்டு செத்தாங்க. அதுல 36வது பாயிண்டாக 19வது 21 அதிகாரம் 19ஆம் வசனத்துல கீழ் பகுதியில என்னை பின்பற்றி வா என்றார்.
பின்பற்றி வான்னு சொல்றோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, உலகம் 1000 ஆனாலும், உலக விஷயங்கள் 1000 ஆனாலும் என்னை பின்பற்றி வான்னு சொல்றேன். ஸ்தாபனத்தை அல்ல, தலைவர்கள் அல்ல, பாஸ்டரை அல்ல, பிஷப் அல்ல, இன்றைக்குள்ள கிறிஸ்தவ பேராயர்கள் அல்ல, இயேசுவை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. 37வது பாயிண்டாக யோவான் 21:22 வாசிக்கும் போது, நான் வர அவன் அது வரைக்கும் இருக்க உனக்கு என்ன, எனக்கு சித்தமானா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீ என்னை பின்பற்றி வான்னு திரும்ப சொல்றாரு. அவன் காரியம் என்னன்னு பேதர் கேட்கிறான் யோவான் இருக்கானே, இவன் விஷயம் என்ன? அவன் விஷயத்தை நான் பார்த்துக்குவேன், நான் வருமளவு அவன் இருக்க சித்தமானா எனக்கு என்னன்னு சொல்லும் போது, அவன் சாகவே மாட்டான், உயிரோடு இருப்பான்னு அந்த அர்த்தத்துக்கு சிலர் சொல்றாங்க. அப்படி அல்லன்னு அதுலயே போட்டுருவேன். நான் வர்ற வரைக்கும் அவன் இருக்க உங்க சித்தமானான்னா என்ன அர்த்தம்னா, பத்ம தீவுக்கு இயேசு திரும்ப வரப்போறாரு, அவனுக்கு தரிசனம் கொடுக்க போறாரு. அது ஏறக்குறைய 100 வருஷம் சொல்றாங்க. 100வது வயசுல தான் யோவான் அப்போஸ்தலன் செத்தான். அந்த 100வது வயசுல பத்ம தீவுல நாடு கடத்தப்படும் போது அங்கே இயேசு தரிசனமாகி அவனுக்கு சொல்றாரு, அதான் நான் வருமளவு அவன் உயிரோடு இருக்கணும். 100 வயசுக்கு மேல இயற்கையா தான் அவன் செத்தான். எல்லா சீசர்கள் மாதிரி ரத்த சாட்சியா யோவான் அப்போஸ்தலன் சாகலை. அந்த அர்த்தத்துக்கு நான் வரும் வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தா உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா, அவன் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன். ஆகவே நிறைவு சத்தியத்துக்கு வர்றேன். 38வது பாயிண்டாக அப்போஸ்தலர் நடவடிக்கை வந்துருங்க. அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் 3 - 5 வரை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவிக்காக காத்திருங்கன்னு சொல்றார். ஆகவே காத்திருங்கன்னு கட்டளையிட்டார், காத்திருங்க என்று கட்டளையிட்டார். அதனால உயிர்த்தெழுந்து கடைசியில் அவர் பரலோகத்துக்கு போகும்போது சொன்ன வார்த்தை இது, காத்திருங்க. உடனே ஓடி நின்றுடாதீங்க, காத்திருங்க. உடனே சுவிசேஷம் அறிவிச்சிடாதீங்க, காத்திருங்க என்று சொல்றார். ஏன் அப்படின்னு சொன்னார்னா, 39வதாக பரிசுத்த ஆவியினாலே நீங்க பலப்படுவீங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியிலும் எனக்கு சாட்சிகளாக இருங்கன்னு சொல்றார். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் 7, 8. அதன் பிறகு தூதர்கள் சொல்றதை நம்ம சேர்க்கல இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த 39 அடிகள் பவுலும் வாங்கினான். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 24 பார்த்தீங்கன்னா, 1 குறைய யூதர்களாலே 5 தடவை நான் அடிக்கப்பட்டேன்னு சொல்றான். 195 முறை சவுக்கடி. அதில் நான் எண்ணி பார்த்தேன், 195 அடி வாங்கியிருக்கான் 5 முறை. அப்போ எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள். சீசர்கள் இயேசுவுக்காக பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள் 39 இயேசுவை 39 அடிகளை அடித்தாங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சீசர்களுக்கு சொன்னதுதான். இதில் இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னும் கூட்டி சொல்றதுக்கும் சொல்லலாம், குறைச்சி சொல்றதுக்கும் சொல்லலாம். எப்படியோ அவர் 7 வார்த்தைகள் பேசவில்லை, அநேக வார்த்தைகளை சொன்னார். அதனால தான் அநேக புஸ்தகங்களை ஒன்றை வச்சே நம்ம சொல்லாமல் 4 சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் சேர்த்துருக்கோம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் லூக்கா எழுதுனது தான். லூக்கா சுவிசேஷத்தை நம்ம சேர்த்த மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் லூக்கா எழுதுனது. அதனால இதையும் நம்ம சேர்த்துருக்கோம். அப்போ அந்த 5 புஸ்தகத்தில் 39 அடிகள் போல, 39 பழைய ஏற்பாடு புஸ்தகம் போல 39 வார்த்தைகளை அவர் சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. அது உயிர்த்திலிருந்து போன பிறகு பரலோகத்துக்கு போயிட்டார்ல, பரலோகத்துக்கு போன பின்பு அவர் எப்படி செயல்படுறார் அதை அடுத்த வாரம் சொல்றேன். பரலோகத்துக்கு போன பின்பு அவர் என்ன பேசினார், எப்படி செயல்படுறார், எப்படி இருக்காரு, அதெல்லாம் ஒரு ஆய்வு பண்ணி அடுத்த வாரம் நம்ம பேசுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்கள் 30, 60, 100ஆக நமக்கு பலன் கொடுக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.